வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பவுண்ட் விலாக்ஸ். நான் பவுன் குமார். இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் என்ரோல்மெண்ட் ஸ்லிப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆதார் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதால. இப்போ அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு ஏற்கனவே நம்ம வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இயர் போட்டிருப்போம், டேட் டைம்லாம் போட்டு எடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து அது நியூ மெத்தடில் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை பயன்படுத்தி குழந்தைங்களோட ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆதார் நம்பர் கையில் இல்லை, அந்த ஆதார் ஜெராக்ஸ் இல்லைன்னா என்ரோல்மெண்ட் நம்பரை மட்டும் பயன்படுத்தி எப்படி ஈஸியாக ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆதான் டைப் பண்ணிவிட்டு ஆதாரோடைய வெப்சைட்டில் வந்து லாகின் ஆகிடுறேன். இதில் போனோடனே பார்த்தீங்கன்னா வர ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மை ஆதார்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டேப்புமே வந்து காலமாக கொடுத்துருப்பாங்க. ஆதார் டவுன்லோட் பண்ணுறது, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறது, ஸ்டாட்டஸ் செக் பண்ணுறது எல்லாமே. இப்போ நம்ம அதில் வந்து ஆதார் டவுன்லோட் கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் தெரிஞ்சிருந்தால் லாகின் கொடுத்து ஆதார் நம்பர் போட்டு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கரெக்ஷன் பண்ணுறது உள்ள போய் தான் பண்ண முடியும். அது கண்டிப்பாக ஆதார் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் லாகின் ஓடிபி கொடுத்தா 59 செகண்டில் ஓடிபி போட்டு லாகின் பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைனா எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேயும் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் தெரிஞ்சிருந்தால் ஆதார் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ஆதார் நம்பர் தெரியலாம், என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வெர்ச்சுவல் ஐடி நம்பர் அது இருந்தாலும் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெர்ச்சுவல் ஐடின்றது ஆதார் கார்டில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே பின்பக்கத்தில் அந்த 12 ஆதார் நம்பர் கீழே ஒரு கோடு போட்டு விஐடி நம்பர்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 இலக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதான் வெர்ச்சுவல் ஐடி நம்பர். இப்போ நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறோம். என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு ஃபஸ்ட் இருக்கிற காலத்தில் 14 டிஜிட் நம்பர், அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் போட்டுங்க. இப்போ நான் அந்த நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலக்ட் இஐடி டேட்னு இருக்கும், அதாவது என்ரோல்மெண்ட் டேட்டு அந்த பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே காலண்டர் மாதிரி இருக்கும். அந்த காலண்டரில் நீங்கள் மேலே வச்சா தான் உங்களுக்கு வந்து சென்டராக வைங்க. வச்சிங்கன்னா போதும், அந்த பிக்கர் வரும். அந்த பிக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிளிக் பண்ணி ஏர் கொடுத்துங்க. நீங்கள் வந்து எந்த இயர் எடுத்தீங்களோ அந்த டேட்டு ஏர் கொடுத்துங்க. ஏர் டிக் பண்ணே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மாதம், எந்த மாதம் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எடுத்த டேட் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி விடணும். அதுக்கு வந்து கடிகாரத்தில் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு வந்து அந்த ஹேண்ட் டூல் உங்களுக்கு வரும், அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்குது வந்து அந்த செகண்ட்ஸு கரெக்டாக அதை வந்து ஸ்குவாரல் பண்ணி அந்த செகண்ட்ஸ் கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நிமிஷம், அந்த நிமிஷம் என்னன்னு பார்த்து அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ 49 இருக்குது, நான் 49 கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மணி, இதில் வந்து 16ன்னு இருக்குது. ஸோ நான் 16 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இடையே கிளிக் பண்ணால் போதும், அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து கேப்சா கோடு கரெக்டாக போட்டிங்க. கேப்சா கோடு ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ், அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இடையே கிளிக் பண்ணால் போதும். இது போல் சென்ட் ஓடிபின்னு வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்சு டு ஒரு ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வந்துடும். இப்போ அந்த பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு 6 இலக்க ஓடிபி நம்பர் போயிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக வந்து வாங்கி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த 6 இலக்க ஓடிபி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் தவறுன்னு வந்துச்சுன்னா ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தா திரும்ப அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரீசெண்ட் ஆகும். அதை நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டது கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் கலர் எரர் வரும், அது வந்து சர்வர் டவுன்லோட் ஆகாது. ஸோ கரெக்டாக தான் மட்டும் டவுன்லோட் ஆகும். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆதார் வந்து நான் சிஎஸ்சியில் வந்து ட்ராக் பண்ணி அந்த பாஸ்வேர்டு வந்து அன்லாக் பண்ணி கார்டாக பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியலோட ஃபஸ்ட்டு 4 எழுத்து, அவங்க நேமோடைய ஃபஸ்ட்டு 4 எழுத்து இனிஷியல் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்து 4 எழுத்து கேப்ஸில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வருஷம் மட்டும் போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த எழுத்து எல்லாமே வந்து கேப்ஸில் இருக்கணும். கேப்ஸில் போட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இயர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ண எனக்கு வந்து கார்டு வந்து இது போல் ஓப்பன் ஆகிடும். இது போல் நம்ம A4 ஷீட்டில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம வந்து 4 கார்டு ஷீட்டில் வந்து மேலே கீழே அடிக்கி தான் வந்து பிரிண்ட் போட்டு கார்டு மாதிரி இதை பண்ண முடியும். இது வந்து கார்டாகவும் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் கார்டாகவும் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் கார்டில் வந்து பிளாஸ்டிக் கார்டு வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நார்மல் கார்டாகவே முன்னாடி பின்னாடி பிரிண்ட் போட்டு கட் பண்ணி லேமினேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டமருக்கு வந்து A4 ஷீட்டில் வேணால் ஃபுல்லாக அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. பவுண்ட் விலாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.